நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, ஏன் வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது, நிறைய ஹாப்பினஸ் கொடுப்பாங்க. திடீர்னு ஒரு சமயம் வரும்போது நம்ம லைஃபை விட்டு போயிருப்பாங்க. சோ அந்த கொஞ்ச நாள் நம்ம லைஃப்ல இருந்தது நம்மளோட லைஃபையே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடும் அவங்களோட ஆப்சன்ஸ். இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்ப இருக்க காலகட்டத்துல, இப்ப இருக்க ட்ரெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது எனக்கு பர்சனலா கவுன்சிலிங் என்கிட்ட வரவங்க அப்ரோச் பண்றவங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸே என்ன அப்படின்னா, நான் தனியா இருக்கேன், லைஃப்ல நான் ஏமாற்றப்பட்டேன், எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, என்னோட லைஃபே இருண்டு போன மாதிரி இருக்கு, நான் ஏன் வாழறேன்னு எனக்கே தெரியல, நான் என்ன பண்றது, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல மேம் அப்படின்னு சொல்லி என்ன அப்ரோச் பண்ற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சாரி, கிளையன்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ இதுல இருந்து நான் என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பகவத்கீதையில 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணர் இதுக்கான மெசேஜஸ் எல்லாமே தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது பகவத்கீதை ஒரு இதிகாச புக் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அது நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு கைட், நம்மளோட லைஃப்க்கு ஒரு மேனுவல் கைடு தான் நான் எப்பவுமே சொல்றேன். நம்மளோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ற ஒரு பூஸ்டர் தான் பகவத்கீதை. அதனாலதான் எல்லாருமே அதை படிக்கணும். அர்ஜுனன் மாதிரி ஒரு மனக்குழப்பத்துல இருந்த ஆளையே தெளிவாக்கி ஒரு போர்ல ஜெயிக்க வச்சு அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வச்சு அந்த பகவத்கீதை நம்மளோட வாழ்க்கையில நம்மள ஜெயிக்க வைக்காதா? சோ எஸ், அந்த மாதிரி லைஃப்ல நமக்கு யாராவது நம்மளை விட்டுட்டு போயிருந்தாலோ, ஏமாத்தி இருந்தாலோ, இல்ல ஏமாற்றப்பட்டாலோ, துரோகம் செஞ்சிருந்தாலோ உங்களோட லைஃப் அதோட முடிஞ்சிருது அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அத கீதா மெசேஜ் என்ன சொல்லுதுன்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சோ cheer up my dear மக்களே. வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் டிவைன் தாட்ஸ். திஸ் இஸ் யுவர் கிருஷ்ண பிரேமிகா. சோ கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு போயட், ஒரு கவிஞர், அதாவது ஷேக்ஸ்பியர், ஒரு ஆங்கில கவிஞர், பிலோசபர், அவர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து அவரோட போயம்ல சொல்றாரு, வேர்ல்ட் இஸ் a dramatic stage. இது வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சேங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்ட் இஸ் a dramatic stage அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்தே நமக்கு வந்து பாதி விஷயம் புரிஞ்சிடுது. வேர்ல்ட் இஸ் a dramatic stageனா அப்ப நாமெல்லாம் யாரு? we are actor and actress, isn't it? அதுதானே. சோ வேர்ல்ட் இஸ் a dramatic stage அப்படின்னா it is a temporary platform. nobody is permanent. நம்மளோட லைஃப்ல யாருமே, இந்த வேர்ல்டே நமக்கு ஒரு டெம்பரரி பிளாட்ஃபார்ம். நம்ம இங்க வந்து இருக்க போறோம்ன்றது பெர்மனண்டா இங்கதான் பல ஆயிரம் வருஷம் இருக்க போறோம்ன்றது உண்மையா? இல்ல. இந்த பாடி நம்மளுக்கு பெர்மனண்டா இல்ல. 50 இயர்ஸோ 60 இயர்ஸோ எவ்வளவு நாள் நம்ம இருக்க போறோமோ அது வரைக்கும் தான் இந்த உடம்பே நமக்கு சொந்தம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட லைஃப்ல இருக்க சொத்தோ, அழகோ, சொந்தமோ, பந்தமோ, நம்மளோட ரிலேஷன்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, இவங்க எல்லாம் மட்டும் எப்படிங்க பெர்மனன்ட் ஆவாங்க? யோசிச்சு பாருங்களேன். நத்திங் இஸ் பெர்மனன்ட். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து நம்ம லைஃப்ல டிராவல் பண்ற எல்லாமே காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு கீதை தெளிவா சொல்லியிருக்கு. நம்மளோட லைஃப்ல ஒருத்தவங்க வராங்கன்னா அது ஒரு காரணத்தோட தான் வராங்க. உங்களோட கர்மானால வராங்க. உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க வந்திருப்பாங்க, ஒரு சிலர் உங்களுக்கு வலியை கொடுக்க வந்திருப்பாங்க, ஒரு சிலர் உங்களுக்கு பாடம் கொடுத்துட்டு போக வந்திருப்பாங்க, ஒரு சிலர் உங்களை ஏமாத்தவும் வந்திருப்பாங்க. சோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரீவியஸ் கர்மா. எதுவுமே ஒரு காரணத்தோட தான் நடக்குது. சோ அதுல இருந்து மீண்டு வாங்க, விழுந்தாலும் விழுந்த இடத்துல இருந்து அதே வேகத்தோட எழுந்துக்கணும் அப்படின்னு தான் கீதை சொல்லுது. சோ பகவான் கிருஷ்ணர் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாருன்னா, 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்துல பகவான் வந்து அர்ஜுனனுக்கு மனக்குழப்பத்தை தீர்க்கும் போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, நாம வந்து எப்படி இருக்கணும், இந்த வழியை நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோடை காலத்துக்கு அப்புறமா ஒரு மழை காலம் வர மாதிரியும், மழை காலத்துக்கு அப்புறமா வந்து குளிர்காலம் வர மாதிரியும், குளிர்காலத்துக்கு அப்புறம் ஒரு வசந்த காலம் வர மாதிரியும் தான். காலங்கள் மாறுவது போல எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனா மாறாதது ஒண்ணு என்னன்னா கடல். கடல்ல வந்து கோடை காலத்துல தண்ணி வத்தி போனாலும் சரி, மழை காலத்துல தண்ணி ரொம்பினாலும் சரி, கடலோட தன்மை வந்து இயல்பு வந்து மாறாதது. அது அதே மாதிரிதான் இருக்கும். அதே அலைகள் ஓயாம வந்துட்டு தான் இருக்கும். அதோட வேலையை அது பார்த்துட்டு இருக்கும். சோ யூ ஷுட் பி லைக் தட் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க இது. அதாவது எவ்வளவு வந்து மழை வெயில்னு அடிச்சு அந்த கடல்ல வத்தி போனாலும் அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி நீ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி இருக்கணும்னா நாம நம்மள வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 2வதா 6வது அத்தியாயத்துல வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய பதிவுல இதை சொல்லியிருக்கேன். யூ ஷுட் your mind is your good friend and worst enemy. சோ உங்க மைண்ட வந்து அப்லிஃப்ட் பண்ணணும். உங்க மைண்ட நீங்க அப்லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கடல் மாதிரி நாமளும் நம்மளோட தன்மையில இருந்து மாறாம இருந்துக்கலாம். சோ இந்த மைண்ட வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார்? உத்தாரேத் ஆத்மாத்மனா. உன்னோட மைண்ட வந்து நீ ஃப்ரெண்டா வச்சுக்கிட்ட, உன்னோட மைண்ட நீ உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டனா இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். அந்த மாதிரி மைண்ட வந்து அர்ஜுனன் கண்ட்ரோல் பண்ணதுனாலதான் இந்த உலகமே திரும்பி பார்த்து 5000 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு நாமளும் அர்ஜுனனை பத்தி பேசுறோம். அவ்வளவு ஒரு ஹிஸ்டரியில அவன் இடம் பிடிச்சிருக்கான். சோ மைண்டோட பின்னாடி நாம போனோம்னா நம்மளோட வாழ்க்கை காலி. சோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா we have to practice, constant practice. ஒரு மெடிடேஷன், பிரேயர்ஸ், இந்த மாதிரி பண்ணி உங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? சோ பகவான் வந்து சொல்லிக்கிறது இதுதான்.
உங்களோட மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணு. நம்மள வந்து ஒரு ரயில் பிரயாணத்துல நம்ம வந்து போறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு போறோம், பக்கத்துல அந்த 2 நாள் பேச்சு துணைக்கு நம்ம ஒரு 2 பேர்கிட்ட பேசுறோம்னா, அந்த 2 பேரும் அப்படியே அவங்களோட டெஸ்டினேஷனை விட்டுட்டு நம்ம கூட வந்துட மாட்டாங்க இல்லையா? சோ லைஃபும் அதே மாதிரி தாங்க. இட்ஸ் a journey. எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பேசஞ்சர்ஸ் மாதிரி தான். சோ அத வந்து நாம வந்து தாமரப்பூ மாதிரி தான் இருக்க பழகிக்கணும். வாழ்க்கையில எதை வேணா இழந்துடலாம், ஆனா ஹோப் அப்படிங்கறத மட்டும் இழந்துடாதீங்க. அதை இழந்துட்டா அது ஒண்ணு இருந்தது அப்படின்னா உங்களோட படிப்பு போச்சு, பதவி போச்சு, பணம் போச்சு, சொத்து போச்சு, எது வேணாலும் நம்ம வந்து திரும்ப வாங்கிக்கலாம். ஆனா ஹோப் அப்படிங்கிற உங்களோட நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா, உங்களோட உற்சாகம் போயிடுச்சு, உங்களோட தன்னம்பிக்கை போயிடுச்சுன்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. சோ அதனால பகவான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எப்பவுமே அவர் வந்து சுக துக்கத்துல ஒரு சம பாவனையில இருக்கவன் தான் யோகின்னு சொல்லியிருக்காரு. சோ நாமளும் நம்மளோட லைஃப்ல ஹாப்பியா யார் வந்தா என்ன, யாரு போனா என்ன, என்னோட வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ள எடுத்துட்டு வாங்க. கடல் மாதிரி யாரு வந்து கடல்ல தண்ணி வத்தினாலும் சரி, தண்ணி ஏறினாலும் சரி, என்னோட தன்மையை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோட நீங்களும் உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கீதையோட மெசேஜ் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ல வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு எழுதுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னாலும் அந்த டாபிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் அந்த டாபிக்கை போடுறேன். மறக்காம இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தனிமையில தான் உண்மையிலே இனிமே இருக்கு. தனிமையில தான் நாம நம்ம கூட பேச முடியும். நம்ம கூட நம்ம பேசினாதான் நம்மள நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் அறிஞ்சுக்கிட்டு நாம லைஃப்ல அப்லிஃப்ட் ஆக முடியும். சோ அதனால தனிமைன்றத வெறுமைன்னு நினைக்காதீங்க. தனிமை தான் இனிமே. தனிமையில தான் நீங்களும் பகவான் கிட்ட பேச முடியும். சோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராதேஷா.